மதிப்புக்குரிய காவல்துறை என் அன்பு அதிகாரிகள், என் அன்பு நண்பர்கள், காவல்துறையை சேர்ந்த நல்ல உள்ளங்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். வரும்போது லத்தியும் துப்பாக்கி லோடு பண்ணி கொண்டு வாங்கயா. கேட்காதீங்களே கிடைக்காது. இனி ஏன்டா அப்படி பண்றிய? வேற மிலிட்ரிக்கு வாச்சது மாதிரி கிரிச்சுன்னு. ஐயா எங்க மச்சான் அது வணக்கம் தான். பூரா மச்சான் இருந்தா என்ன செய்வேன்? துப்பாக்கி கொண்டு வரல மச்சான். இங்கே வரம்புக்குள்ள இருக்கீங்களா? இளையாங்குடி சாராமா மச்சான்? உங்க பேரு போடல மச்சான், ஒரு கேஸை போட்டுருங்க. காவல்துறை அதிகாரி ஐயாவோடு பெரும் பங்கேற்கக்கூடிய என் அன்பு உறவுகள்லாம் பணியாற்றக்கூடிய ஊர்காவல் படை உள்ளங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவருடைய விரைவிலே ஊர்காவல் படையில் இருக்கக்கூடிய என் உறவுக்கெல்லாம் அரசு நிரந்தரமாக காவல்துறை பதவி வழங்க வேண்டும் என்பதை அந்த 18ஆம் படி என வேண்டுகிறேன். கடையில் என் சொந்தம் மேலப்படா அவரு. அவ்வளோதானே? எதில் விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. வெள்ளி செவ்வாய் வந்து வெறும் சுடுதண்ணியில் அதை சாப்பிடணும். ஈபி வயர்மேனு ஐயா இவங்க இழுத்து விட்டு போயிடுவாங்கய்யா. இந்த 4 பேர்த்த கிளப்புனாத்தே நம்ம நல்லா இருப்போம். ஏய் விடாதீடா. ஈபி ஈபி ஐயோ சொல்லிவிட்டாங்க. நாளைக்கு வேற கொக்கியை போட்டு இது பண்ண முடியாது. நவீன் ஈபி வயர்மேன் நவீன். இன்னும் தலையாரியை கூப்பிடணும். நான் விட மாட்டேன். அப்புறம் தலையாரி கிளருக்கு தண்ணி ஓட்டு விடுற ஆள், டேங்கு 100 அட்டை பதிகிற ஆள் நான் விடவே மாட்டேன். ஈபி வயர்மேன் இவர்தாம்மா. கரண்ட் வள்ளையின எருவாரம்மா. நீங்க போஸ்ட் மர இறங்க பீசு கட்டிய பிடிக்கிட்டியாப்பா. அதுக்கு ஈபி வயர்மேன் இவர்தாம்மா. பல குடும்பத்துக்கு விளக்கேத்துற புண்ணியம் அம்மா. நீங்க வாழ்க வாழ்க 100 ஆண்டு வாழ்க. நீங்க எல்லாருமே ஏப்பா இங்க வாவே. இவங்க உன்னை பாடா படுத்தி போடுவாங்க போலையே. ஏன்னா தன்னுடைய உயிரை பணைய வச்சு மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கும். கிராமத்தில் எப்பாய் பச்சை புள்ள அழுகுதுப்பா காத்தாடி ஓடலைன்னு சொல்லுவான். அந்த மலை ஈரத்தோடு போஸ்ட் மரம் ஏறுற உனக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சன்மானம் பத்தாது ஐயா. அப்படி இருக்கும்போது லேசாக திரும்பி விட்டு வந்துட்டு மறுபடியும் ஏறு கொடுக்கலாம். என்ன 100 ரூபா கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ தெரியுமா? நம்மளாம் கரண்ட்டை சொல்ல முடியுமா? உண்மையிலே தம்பி பனி சிறக்கட்டும். உனக்கு ஒரு சலிட்டு கொஞ்சம் தலங்க வச்சேன். அவர் பயந்துட்டாரே. பெரும்பச்சி இந்த இழுத்து விட்டாங்க விற்குதே. பெரும்பச்சேரி ஊராட்சி செயலாளர் பாக்கியராஜ் அண்ணன் டேங்கில் தண்ணி ஒரு ஆள் வா, தண்ணி ஒரு ஆள் வா, காப்பு கட்ட காரணம் இருந்த ஆள் வா, சப்பரம் இழுத்தாள் வாங்க, மேலகார வாங்க. இந்த ஐயா இந்த பயலுக்கு சரியில்லை இழுத்து விட்டு போயிடுவாங்க. ஊராட்சி செயலாளர் பாக்கியராஜ் வாசிங்கடா பிறகு தனி போயிடலாம். ஊராட்சி செயலாளர் பாக்கியராஜ் பொன்னாடு மொத்த போறோம். போதும் போதும், அது வந்தா காசு கொடுக்காம போகாது. ஏன்னா பணியிலே மன கஷ்டம் இருந்தாலும் இந்த கொஞ்ச நேரமாவது அவங்க வந்து ரிலீஃபாக இருக்கும்ன்றக்காக நான் சிரிக்க வைக்கிறேன். இதுக்கு 800 ரூபா
சும்மா கேட்குறேன் பாவம், அந்த அன்பு உண்மையான அன்பு. நூறுனா அந்த பணியாளர் அட்டை பதியக்கூடிய அட்டைக்காரர் வாங்க, நான் இழுத்து விட்டு போயிடுவேன். அப்புறம் தம்பி நீங்கள் பேசாமல் இருக்கடா, எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான்டா. அவங்க அந்த துண்டுக்காரெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எதில் போய் முடிய போதோ.